சகாயி ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். தொடக்கத்திலே தூதர்களை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள், அவருடைய குணாதிசயம் என்ன, தூதர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தூதர்களுடைய ஆழ்தன்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தூதர்களின் ஆழ்தன்மையை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, தூதர்களுக்கு அறிவு உண்டு, ஞானம் உண்டு, விவேகம் உண்டு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 2 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அப்பொழுது மிக தீவிரமான பூமி அதிர்ச்சி உண்டானது. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதன் கல்லறையை மூடியிருந்த பாறாங்கல்லை உருட்டி கீழே தள்ளினான். அந்த தூதன் எதிலே உட்கார்ந்திருந்தானா? கல்லின் மேல் அமர்ந்தான். மின்னலை போல இருந்த அந்த தூதனுடைய ஆடை எப்படிப்பட்டதா இருந்ததா? பனியை போல வெண்மையா இருந்தது. தூதனை கண்டு மிகவும் பயந்து போனார்கள் காவலர்கள், அந்த போர் வீரர்கள். பயத்தினால் நடுங்கிய போர் வீரர்கள் பிணத்தை போல பேச்சு மூச்சற்றவர்களாக காணப்பட்டார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தூதன் என்ன சொல்லுகிறான்? நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு வெளியே வந்தார், உயிரோடு வந்தார். உயிர்த்த கிறிஸ்து இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்படியே வானத்தில் பறந்து போய்கொண்டே இருந்தார் கிறிஸ்து. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே சீசர்கள் காணப்பட்டார்கள். அவர் எப்படி போனாரோ அதே போல வருவார் என்று சொன்னார்கள். தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தூதர்கள் கிறிஸ்துவுக்கு உதவிகளை செய்தார்கள். குறிப்பாக மனிதர்களுக்கும் அவர்கள் உதவிகளை செய்யக்கூடியவர்கள். அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், அவர் எப்படி போனாரோ மீண்டும் அதே போல வருவார். இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? தூதர்கள். தூதன் பெண்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அப்ப தூதர்களுக்கு என்ன உண்டுனா ஞானம் உண்டு. ஞானத்தை தருகிறவர் கிறிஸ்து இயேசு. ஆமென். நம்ம ஞானமா செயல்படுவதற்கு, நம்ம ஞானமா இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தூதர்களுக்கு ஞானம் உண்டு என்பதை இன்னுமாக ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36வது வசனம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார்? யாருக்கும் தெரியாது. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்ப வருவார் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு தெரியும். அவர் சகலமும் அறிந்தவர். இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு தானே உலகத்தை படைத்தவர், இயேசு தானே எல்லாமே படைத்தவர். நானும் என் பிதா ஒன்றாக இருக்கிறோன்னு சொன்னவர் அவர் தானே. அவர் இல்லாம ஏதாவது படைப்பு உண்டானதா? உலகத்தின் முடிவை நான் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசானவன் இங்கே ஏதோ ஒன்று செய்ய காத்து கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளுக்கு. அதனால உடனே நான் என்னன்னா முடிவை சொல்லிவிட முடியாது. ஒரு சில காரியங்களை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் கூட மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. மனுஷகுமாரனே இதை சொல்லி வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்லி வைத்திருக்கிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியாது. தூதர்களுக்கு ஆண்டவருடைய வருகை பற்றி தெரியாது. எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வேறொரு பதிவிலே, நீ உயர்ந்த, அதாவது லட்சிய மனிதனாக இருந்தாய், நீ ஞானம் நிறைந்தவன், நீ முழுமையான அளவுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஞானம் நிறைந்தவர்கள். கர்த்தருடைய ஞானத்தின்படியே அவர்களை உண்டாக்கினார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சேர்ந்து நாம் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்கிற வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தூதர்கள் என்பவர்கள் ஞானத்தால் உண்டாக்கப்பட்டவர்கள். தூதர்கள் என்பவர்கள் அழகுள்ளவர்கள். தூதர்கள் என்பவர்கள் கர்த்தரை போல பிரகாசமாய் இருக்கக்கூடியவர்கள். உனது அழகு உன்னை பெருமை அடைய செய்தது, உனது மகிமை உன் ஞானத்தை அளித்தது. எனவே உன்னை தரையிலே எறிவேன். இப்பொழுது மற்ற அரசர்கள் உன்னை முறைத்து பார்க்கின்றனர். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். விழுந்து போன தூதர்கள் பெருமை உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள்.
நல்ல தூதர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெருமையுள்ள தூதர்களுக்கு கர்த்தர் எதிரியாகவே இருக்கிறார். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் இருதயம் மேட்டுமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் நாணத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். நன்றாக கவனியுங்கள். ஞானத்தை கெடுத்துக் கொண்டவர்கள், இழுது போன தூதர்கள் ஞானத்தை கெடுத்துக் கொண்டவர்கள். கர்த்தரின் ஞானம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தூதர்களை எப்படி ஞானத்தினாலே படைத்தாரோ அதே போல ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் ஞானத்தினாலே நிரப்பியிருக்கிறார். ஆனா தேவன் ஞானம் இல்லாதபடி பிசாசின் ஞானம் உண்டாகும்படி பிசாசானவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். தீவிரமாய் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்களிலே நாம் மாட்டிவிடக் கூடாது. மார்க் 1:25 நீங்க வாசிங்க. இயேசு பலமான குரலிலே அமைதியாயிரு, இவனை விட்டு வெளியே வா என்று கட்டளையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, 24வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1:24. அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசு பிடித்தவன் எப்படிப்பட்டவன் என்றால், விழுந்து போன தூதரினாலே பிடிக்கப்பட்டிருந்தவன் தான் லேகியோன் பிசாசு உடையவன். விழுந்து போன தூதனுடைய பொல்லாத சக்தியினால் பாதிக்கப்பட்டவன் தான் லேகியோன். விழுந்து போன தூதனுடைய ஞானமானது ஒருத்தனை பைத்தியமாய் மாற்றும், தெளிவாய் மாற்றாது. விழுந்து போன தேவதூதனுடைய அவனுடைய குணாதிசயம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து கர்த்தரால் தள்ளப்பட்ட தூதனுடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, இங்கே பிசாசுகளாய் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவன், நசரனாகிய இயேசுவே, எங்களிடம் நீ என்ன விரும்புகிறீர்? எங்களை அழிக்கவா வந்து நீ தேவனின் பரிசுத்தர் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சத்தமிட்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு பிடித்தவர்களை சுகப்படுத்தினார், நோய்வாய்ப்பட்டவர்களை சுகப்படுத்தினார். அந்த பிசாசு பிடித்தல் என்பது பிசாசின் கிரியைகளா இருக்கிறது. விழுந்து போன தூதனிலேயே கிரியைகளா இருக்கிறது. அது பொல்லாத கிரியை. அதனாலே பேய் பிடித்து பிசாசு பிடித்து சுற்றி கொண்டிருந்தான். நிர்வாணமாய் சுற்றிட்டு இருந்தான், கட்டுகளோடு இருந்தான். இவைகளெல்லாம் செய்வது யாருன்னா விழுந்து போன தூதனுடைய செயல்கள். பரிசுத்த தூதர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருக்கு உதவி செய்தார்கள். மனிதனை போல அவர்கள் உலாவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாற்றம் பெறக்கூடியவர்கள் தூதர்கள். மாற்றம் பெற்று அவர்கள் மனிதனை போல உலா வருவார்கள். தூதர்களுக்கு அறிவு உண்டு என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தூதர்களுடைய ஆட்தன்மையில முதல் பாயிண்ட் என்னன்னா, தூதர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தூதர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். தேவன் நம்மளையும் ஞானத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார். தெய்வ ஞானத்தோடு நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ தூதர்களுக்கு உணர்ச்சி உண்டு. பரலோகத்துல தூதர்கள் ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்கள். பரலோகத்துல தூதர்கள் ஆராதனை பண்ணாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? எப்படிலாம் ஆராதனை பண்ணிருப்பாங்க? அதாவது பூமியிலே யாரையும் ஆண்டவர் உருவாக்கல, உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருந்தவங்க தான் தூதர்கள். தூதர்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எப்பயும் பரிசுத்தர் 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 போற்றி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. எல்லா தூதர்களும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுல யாரு விழ போறாங்கன்னு ஆண்டவர் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த தூதர்கள் எப்படி விழ போறாங்க, அந்த இடத்துல யாரை நிரப்பணும், அந்த இடத்துல நிரப்பக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார்.